எத்தனை பேர் இதை கோத்ரூ பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. ஒரு நாள் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் நமக்குள்ள ஒரு வாய்ஸ் நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கும். நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், ஃப்யூச்சர் என்ன பிளான்லாம் வச்சுருக்கோம், பாஸ்ட்டில் ஏன் நம்ம தப்பாக பண்ணோம், இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கோம். பட் முக்கால்வாசி நேரத்தில் இது பல தாட்ஸை நம்ம கூட பதிக்குது. இந்த தாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் யோசித்து அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா முக்கால்வாசி தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸாக தான் இருக்குது. பாஸ்ட்டில் நான் ஏன் அந்த விஷயத்த பண்ணேன், ஃப்யூச்சரில் நான் என்ன பண்ண போகிறேன், அவுட் ஆஃப் த ரேண்டம் எனக்கு ஒரு கொஸ்டின் எழுப்புது. திடீர்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு ஜாப் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன், எனக்கு சேலரி வராது, சேலரிக்கு நான் என்ன பண்ணுவேன், அடுத்து என்ன வேலையை தேடுவேன், எனக்கு என்ன ஸ்கில் இருக்குது, ஃப்யூச்சர் நான் எப்படி என்னோடய வாழ்க்கையை கொண்டு போக போகிறேன், இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸை பட்டுன்னு எழுப்பி என்னோடய செல்ஃப் கான்ஃபிடன்ஸை மொத்தமாக உடைக்கிற மாதிரியான ஒரு தாட்ஸை இந்த வாய்ஸ் என்னோட கண்ட்ரோல் இல்லாமலேயே என் மைண்டுக்குள்ளே பதிக்குது. இது லாங் டேர்ம் நடந்துகிட்டே இருக்குது. இது நடக்கிறனால என்னோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், ஈவன் தோ ஐ எம் டேலண்டட், ஐ எம் ஸ்கில்டு பர்சனாக இருந்தாலும் என்னோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸை உடைக்கிறதுக்கு இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸை என் செல்ஃப் டவுட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் கோத்ரூ பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. அந்த மாதிரி சமயங்களில் லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி இன்னரில் ஒரு பெயின் இருக்க மாதிரியே இருக்கும், உள்ள எதுவும் வலிக்கிற மாதிரியே இருக்கும். அது வந்து நெஞ்சு வலின்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் வி ஃபீல் த பெயின். அந்த பதட்டம், நம்ம என்ன பண்ண போகிறோம், இது எப்படி முடியும், கரெக்டாக முடியுமா, அந்த பயத்திலேயே ஓடிக்கிட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது தான் ரீசெண்டாக ஒரு புக்கு படிச்சிருந்தேன், வின் யுவர் இன்னர் பேட்டில்ஸ்ன்னு சொல்லி டேரியஸ் ஃபோரஸ்ட் எழுதின ஒரு புக்கு. இந்த புக்கில் இந்த மாதிரி எனக்கு நடக்கிற விஷயங்களுக்கு சில ஆன்சர்ஸ் கிடச்சிது. அது உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஹாய், திஸ் இஸ் ஜெயபிரகாஷ், வெல்கம் டு புக்மேன் தமிழ். நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ்னால லைஃப் மேலேயோ ஒரு ராங் பெர்ஸ்பெக்டிவை எனக்குள்ளே இது உருவாக்குது. அதனால நான் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் டீல் பண்ணுறேன். லைக் எப்பவுமே பதட்டமாகவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு, நான் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக இருக்குமா, நான் பார்க்குற வேலைகள்லாம் கரெக்டாக வேலையை முடிப்பேனா, அதில் ஏதாவது தவறுகள் இருந்துகிட்டே இருக்குமா, என் மேலேயே செல்ஃப் டவுட்டு, லாங் டேர்முக்கு நான் ஃப்யூச்சர் என்ன ஆக போகிறேன், என்னோட கரியர் எப்படி இருக்க போகுது, இந்த மாதிரி டவுட்ஸ் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ஆன்சர் பண்ணி கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகாமலேயே போயிடும். ஸோ இதுக்காகவும் சில ஆன்சர்ஸை தான் இந்த புக்கில் கிடச்சிது. அதில் ஒரு 5 விஷயங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணால் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, ரெக்ரெட்டிங் டெசிஷன்ஸ். ஏற்கனவே எடுத்த முடிவுகள் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது, இல்லை ஃப்யூச்சரில் எடுக்க போகிற முடிவுகளாவது சரியாக இருக்குமா, இல்லை அது தப்பாக போயிடுமான்னு பயந்தே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்குது. இதை ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, டெசிஷன்ஸ் அப்படின்றது பேட் டெசிஷன்ஸ் ஒன்று கிடையவே கிடையாது. நம்ம எடுக்கிற எல்லா டெசிஷனுமே குட் டெசிஷன் தான் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு காலேஜ் சேர போகிறோம், இல்லை நமக்கு ஒரு ட்ரீம் ஜாப் இருக்குது, அந்த கம்பெனியில் சேர போகிறோம்னா அதுக்காக நம்ம நிறைய ஸ்கில்ஸ் வளர்த்துப்போம், நிறைய விஷயங்கள் படிப்போம். பட் அங்கே போனதுக்கப்புறம் என்னன்னே தெரியாது, ஒரு 2 months 3 monthsலாம் நம்மளால் அங்கே கோப் பண்ணவே முடியாது. அது நமக்கான இடம் இல்லையோ, நம்ம தவறான டிசிஷன் எடுத்தோம்னு சொல்லி ரெக்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அப்படி ரெக்ரெட் பண்ண ஆரம்பித்தோம்னா நம்மளால் அந்த இடத்துல ஒரு நல்ல விஷயங்களை கற்றுக்கவே முடியாது, ஒரு வேல்யூ அடிஷனாக திங்ஸை வந்து எடுத்துகிட்டு வரவே முடியாது. இது காரணம் என்னென்னா, நமக்குள்ளே பயப்பட ஆரம்பிச்சிடும். நம்ம தப்பான முடிவு எடுத்து இங்கே வந்துட்டோம், நம்ம அப்பா அம்மா சொல்கிறத கேட்டு வேறு ஏதாவது காலேஜில் சேர்ந்துருக்கணும், வேறு ஒரு நல்ல வேலைக்கு போயிருக்கணும், ஒரு பயத்துக்கு ஏற்படுத்திடுறோம். பட் இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் எடுத்த டெசிஷன் அந்த சமயத்தில் அதுதான் கரெக்டுன்னு தோணுச்சு. பிகாஸ் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு சில ஃபேக்ட் இருந்திருக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல சேலரியாக இருந்திருக்குமோ என்னவோ, இல்லை அங்கே படித்தவங்க நல்ல பிளேஸ்மெண்ட்டில் போயிருக்கிறாங்கன்னு இருக்கோம். அந்த மாதிரி நிறைய ஃபேக்ட் எல்லாமே அந்த சப்போர்ட் பண்ணியிருக்கோம் டெசிஷனை. ஸோ அந்த டைமில் அது குட் டெசிஷனாக தான் இருந்துச்சு. ஃப்யூச்சரில் அங்கே இருக்க ஆட்கள் மூலியமாவோ, அங்கே இருக்க ஆம்பியன்ஸ் மூலியமாவோ உங்களுக்கு அது பிடிக்காம போச்சுன்னா அதுக்கு நீங்கள் எது டெசிஷன் தப்பு கிடையாது, அது அப்படி தான், தட் இஸ் டெஸ்டினி, அப்படி ஆகிப்போச்சுன்னு விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போகணுமே தவிர முடிஞ்சு போன விஷயத்தை நினச்சி அந்த டெசிஷன் தப்பாக எடுத்துட்டோமே யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு இந்த ஆத்தர் சொல்கிறாரு. அதனால் ஃப்யூச்சரில் எடுக்க போகிற டெசிஷன்ஸுமே நீங்கள் அப்போ எடுக்கும்போது அது கரெக்டாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஃப்யூச்சர் தப்பாக போனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் இந்த ஆத்தர் சொல்கிறாரு. எடுத்த டெசிஷன்ஸை நினச்சி கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஃப்யூச்சரில் எடுக்க போகிற டெசிஷன்ஸ் நினச்சும் பயப்படாதீங்க. பயந்து எந்த டிசிஷன் எடுக்காமே விட்டுறாதீங்கன்னு தான் இந்த ஆத்தர் சொல்கிறாரு. 2வது விஷயம், 3 முக்கியமான வார்த்தைகளை சேர்த்தது. 1 செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், 2வது ஃபியர், 3வது கம்பீட்டன்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த ஃபியரை பற்றி பார்ப்போம். இந்த ஃபியர் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு நம்ம செல்ஃப் கான்ஃபிடன்ஸை அடியோடு அழிச்சிடும். நமக்குள்ளே ஒரு செல்ஃப் டவுட்டை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இது மனசளவில் நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஐ எம் நாட் எனஃப், என்னால் இந்த வேலை கரெக்டாக பண்ண முடியாதா, நான் இதுக்கு வேலைக்காகாத ஒரு ஆளா அப்படின்ற ஒரு டவுட்டை நமக்கு உருவாக்கிக்கிட்டே இருக்கும். நம்மளால் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை லீட் பண்ணவே முடியாது. நம்மளால் ஒரு ப்ரொடக்டிவான ஒரு டேவையே அன்றைக்கி உருவாக்க முடியாது. பிகாஸ் இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கும் பொழுது நமக்கு செல்ஃப் டவுட்ஸ் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபியரை போக்கணும். இந்த ஃபியரை போக்கணும்னா நமக்கு ஒரு விஷயம் தேவை, அதுதான் கம்பீட்டன்ஸ் அப்படின்னு இந்த புக்கோட ஆத்தர் சொல்கிறாரு. கம்பீட்டன்ஸ்ன்னு சொல்கிறது, உங்களுக்கு எந்த விஷயத்தில் பயம் இருக்கோ அதில் ஸ்கில் வளர்த்துக்கிறது. உங்களுக்கு உங்கள் ஆஃபீஸில் ஒரு பர்டிகுலர் ஜாப் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குன்னா அதுக்கான ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. அந்த ஸ்கில்லை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த அளவுக்கு அந்த பர்டிகுலர் ஸ்கில்லை நீங்கள் வளர்ந்துக்கிறீங்களோ, ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா அதை பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களுக்கு அதில் கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருச்சு. அந்த கான்ஃபிடன்ஸை வந்தாலே உங்களுக்கு தானாக செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கூடிடும்.
செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கூடனாலே ஃபியர்ன்ற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காதுன்னு இந்த புக்கோட ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஃபியரை அழிக்கணும்னாலும் நமக்கு அல்டிமேட் கோல் செல்ஃப் கான்ஃபிடன்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். அதனால தான் நம்மளால் பல விஷயங்களை கோத்ரூ பண்ண முடியும், பல விஷயங்களை சேலஞ்ச் பண்ணி நம்ம அதை ஜெயிக்க முடியும். ஸோ அதுக்காக நமக்கு கம்பீட்டன்ஸ் ஒரு விஷயம் இருக்கணும். எங்களுக்கு பயத்தை நீங்கள் போக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் கண்டிப்பாக உங்கள் ஸ்கில்லை நீங்கள் வளர்த்தே ஆகணும். அந்த ஸ்கில்லில் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்கில்லாக மாற்றும் பொழுது, அதில் நீங்கள் ரொம்ப ஒரு கெட்டிக்காராக மாற்றும் பொழுது உங்களுக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், என்னால் இது பண்ண முடியும், எத்தனை வாட்டி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் தான் ராஜான்னு சொல்லி செல்ஃப் டவுட் எல்லாமே தகர்த்துட்டு, முக்கியமாக அந்த பயத்தை தகர்த்துட்டு நமக்கு தேவையான விஷயத்தை நோக்கி நம்ம நடக்க ஆரம்பிப்போம்னு இந்த புக்கோட ஆத்தர் நமக்கு சொல்கிறாரு. 3வது முக்கியமான விஷயம், லிவ் இன் தி ப்ரெசன்ட். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் எப்போ ரொம்ப வருத்தப்படுறீங்களோ, எப்போ ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்களோ, அப்போலாம் கண்டிப்பாக ஒன்று பாஸ்ட்டை பற்றி யோசிச்சிருப்பீங்க, இல்லை ஃப்யூச்சரில் என் வாழ்க்கை என்னவா இருக்கு போதுன்னு யோசிச்சிருப்பீங்க. நான் நிறைய வாட்டி இதை லாஸ்ட் 3 டேஸாக நான் இதை யோசிச்சு பார்க்குறேன். எப்போல்லாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஆங்ஸைட்டியாக இருக்குது, பதட்டமாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறனோ அப்போல்லாம் இது 2 விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் என் மைண்டில் இருக்கும். ஃப்யூச்சரில் என்னால் இந்த கரியரில் க்ரோத் பண்ண முடியுமா, நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன், அடுத்து என் சேலரி என்னவாக இருக்க போகுது, நான் லாங் டேர்முக்கு என்னென்ன சேவிங்ஸ் வச்சுருக்க போகிறேன், என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சுருக்க போகிறேன், இதெல்லாம் டக்கு உள்ள கொஸ்டின்ஸ் எனக்கே தெரியாமல் என் தாட்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் எனக்கு வைக்குது. ஸோ நானாக இந்த கொஸ்டின்ஸை யோசிக்கிற மாதிரி யோசிச்சு உடனே எனக்கு எந்த ஆன்சர்ஸும் கிடையாதுல்ல, அந்த நம்பர் மாதிரி நம்ப வைக்கிற மாதிரி ஒரு ஆன்சர்ஸ் இல்லாதனால உடனே சேட் ஆகுறது, உடனே அதை பற்றி கவலைப்படுறது, அந்த மாதிரி போயிடுறேன். ஆர் எல்ஸ் பாஸ்ட்டில் கண்டிப்பாக ஏதோ தப்பு நான் பண்ணியிருப்பேன், அதனால நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பேன், இல்லை அந்த பர்டிகுலர் ஆளுங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அதையே நினச்சி ஒருவேளை நான் மாற்றி இப்படி பண்ணியிருக்கலாமோ, அன்றைக்கி நான் உங்களை ஹர்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாமோன்னு அதை பற்றி கவலைப்பட்டிருப்பேன். ஸோ இந்த 2 விஷயத்துமே நான் யோசிக்காமல் விட்டேன்னா, ப்ரெசென்ட்டை பற்றி மட்டும் நான் யோசிச்சேன்னா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலை. லாஸ்ட் 3 டேஸாக நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ப்ரெசென்ட் நினைக்கிறேன்னா, இப்போ நான் ஒரு பீரோ திறக்கிறேன்னா, அந்த பீரோ துணி எடுக்கிறேன்னா அதை பற்றி மட்டும் தான் என்னோட மைண்ட் செட் இருக்கும். பட் இதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருக்கும்னா, என்ன வேலையை நான் இங்கே நேரில் பார்த்துட்டு இருந்தாலும் பாஸ்ட்டில் எதோ யோசிச்சுட்டு இருப்பேன், ஃப்யூச்சரில் எதோ நம்ம யோசிச்சுட்டு இருப்பேன். ஸோ எப்போ அந்த 2 விஷயத்தை கட் ஆஃப் பண்ணி ப்ரெசென்ட்டில் நம்ம பண்ணுறோமோ, ஒரு பைக் ஓட்டினா கூட ப்ரெசென்ட்டாக இருந்து அதை மட்டும் யோசிச்சுட்டு பைக் ஓட்டும் போது எதையும் யோசிச்சுட்டு போனோம்னா நமக்கு சோகம் வரதான் செய்யும், கஷ்டம் வரதான் செய்யும், கோபம் வரதான் செய்யும். நம்ம மேலேயே கோபம் வரும், நம்ம போதுமான அளவு படிக்கலையோ, போதுமான அளவு நம்ம சம்பாதிக்கலையோ, நம்ம மேலேயே ஒரு செல்ஃப் டவுட் வந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் எப்போ நம்ம ப்ரெசென்ட்டில் மட்டுமே யோசிச்சு அதை மட்டுமா வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்போது இதை பற்றின விஷயங்கள், அவன் என்ன நினைப்பான், என்னை பற்றி என்ன ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க, என்னை இதை சேர்த்துப்பாங்களா, இவ்வளோ கேள்விகளுக்கு பதில் தேவையில்லாத காரணத்தால் ப்ரெசென்ட்டை மட்டும் நினச்சி வாழுங்கிறது தான் இந்த புக்கோட ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ லிவ் இன் தி ப்ரெசென்ட். அண்ட் 4வது முக்கியமான விஷயம், ஸ்டாப் திங்கிங்னு இந்த ஆத்தர் சொல்கிறாரு. பிகாஸ் நம்ம ஒத்துக்கொண்டு தான் ஆகணும், என்ன தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணாலும் ஏதோ ஒரு நேரத்தில் நம்மளை தாண்டி இந்த நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம மைண்டுக்குள்ளே வரதான் போகுது. நம்ம மைண்டுக்குள்ளே இருக்க அந்த ஒரு வாய்ஸ் நம்மளை இதை பேசிக்கிட்டே இருக்க போது, நம்மளை யோசிக்க வச்சுக்கிட்டு தான் இருக்க போகுது. அதனால அதெல்லாம் உண்மையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு தேவையில்லாத ஒரு கொஸ்டினை எழுப்புதுன்னா அந்த கொஸ்டினை நோண்டி 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 அதுக்கான ஆன்சர் தேடி அது கிடைக்காதப்போ ஸ்ட்ரெஸ் ஆகி அதை பண்ண தேவையில்ல. அதுக்கு ஒரே வழி, ஸ்டாப் திங்கிங், பி இன் த ப்ரெசன்ட். ஸோ எல்லா வாட்டியும் ஒரு தாட் உருவான உடனே அந்த தாட்டுக்கான ஆக்ஷனை நீங்கள் பண்ணி ஆகணும்னு என்றைக்குமே யோசிக்காதீங்க. பிகாஸ் நம்ம மைண்ட் எதிர்பார்க்குறது இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ். ஒரு கொஸ்டின் எழுப்புது, நீ அடுத்து என்ன பண்ண போகிற, உன்னோட என்ன ஸ்கில்லை நீ வளர்க்க போகிறோன்னு கேட்டோடனே உடனே உங்களால் அதுக்கு ஆன்சர் கொடுக்க முடியாது. ஸோ உடனே நம்ம ஹர்ட் ஆக தான் செய்வோம், நம்மளால் அடுத்து என்ன பண்ணுற பிளானில் இல்லையேன்னு. பட் அது சொல்கிறதெல்லாம் மைண்டில் நீங்கள் ஏற்றிக்கிட்டு அதை சொல்கிறதா நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எது சரின்னு தெரியுதோ, உங்களுக்கு எந்த ஸ்கில்லை எப்போ படிக்கணும்னு தோணுதோ அப்போ படிங்க, ப்ரெசென்ட்டில் வாழுங்க அப்படின்றது தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ஆத்தர் சொல்கிறாரு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த ஆத்தர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, கீப் ரிப்பீட்டிங். இந்த பயம் திரும்ப வந்துக்கிட்டு இருக்க தான் போகுது, நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸை உடஞ்சிக்கிட்டே தான் இருக்க போகுது. அதே மாதிரி MITயில் பண்ண ஒரு ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஒரு நெகட்டிவான விஷயம் உங்களை நோக்கி வந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு 17 பாசிட்டிவ் வேர்ட்ஸ் தேவைப்படுதான். ஃபார் எக்ஸாம்பிள், உன்னால் இதெல்லாம் பண்ணவே முடியாதா அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா, அது உங்களால் பண்ண முடியும், நீ கண்டிப்பாக வருத்துதாண்டா, உன்னால் எல்லாம் முடியும் அப்படின்னு உங்களை சரி பண்ணுறதுக்கு இன்னொரு 17 வார்த்தைகள் உங்கள்கிட்ட பயன்படுத்தப்படணும். யாராவது ஒருத்தர் உட்காந்து இந்த 17 வார்த்தைகளை பயன்படுத்தி உங்களை பாசிட்டிவாக கொண்டு வரணும். அது வரைக்கும் உங்களால் அந்த நெகட்டிவ் ஒரு சொன்னால் பார்த்தீங்களா, உங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு, அந்த நெகட்டிவ் ஸ்டேட்லேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறாரு. அதனால ரெடியாக இருந்துக்கோங்க, உங்களோட நடக்கிற போராட்டத்தை நீங்கள் தான் போராடணும். அதனால் இந்த ஃபியர் வந்துக்கிட்டே தான் இருக்கும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உடஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். பட் ஒவ்வொரு வாட்டியும் இதை திருப்பி சரி பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும், ரொம்ப அவேராக இருக்கணும்னு இந்த ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ இந்த புக்கில் இருந்து நமக்குள்ளே பேசிகிட்டு இருக்க அந்த வாய்ஸை எப்படி கொஞ்சம் தட்டி அடக்கிறது, தேவையான நேரத்தில் மட்டும் பயன்படுத்திக்கிறதுன்னு நீங்கள் கற்றுருப்பீங்க. இந்த புக்கை நீங்களும் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருந்ததை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை மறக்காமல். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.
பாய்.